கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்படியாக நம்முடைய தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்தபடினால் நான் கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுத்து வேத வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், வல்லவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், நீர் மகத்துவமுள்ள தேவன். அப்பா, இந்த நாளிலும் கூட நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வரும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்தபடினால ஸ்தோத்திரம். இவரே, இந்த நாளிலும் கூட இந்த வேத வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசும்படியாக இந்த வேத வசனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகாரத்தின் வல்லமையை நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சாத்தானுடைய தலைகளை நீர் நசுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வேத வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறதே. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், ஒவ்வொரு சபைகளுக்கும், ஊழியர்களுக்கும் இந்த வேத வசனத்தை நீர் தீபமாய் மாற்றும்படியாய் இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நாம் கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டுடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் மிக முக்கியமானது ஒரு மனிதனுடைய இருதயம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனமாக இருக்கலாம். 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்கிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. 3ஆம் வசனம் சொல்கிறது, தமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வேத வசனத்தில் இருந்து எல்லா வார்த்தைகளையும் தியானிக்க நேரமில்லை. 2ஆம் வசனத்திலே முதல் 2 வார்த்தைகள், ஒன்று பயங்கரமான குழி, 2வது சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து. பயங்கரமான குழியிலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறார். 2வது சேற்றிலிருந்து நம்மை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். இந்த 2 வார்த்தை ரட்சிக்கப்படாத ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு மனுஷனுக்கு தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் ஆலோசிக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பயங்கரமான குழியிலே நாம் காணப்பட்டோம். அது பாவக்குழி. 2வது சேற்றிலே புரண்டு கொண்டிருந்தோம். அது பாவ சேறு. இந்த 2 வார்த்தை ரட்சிக்கப்படாத தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல, ரட்சிக்கப்பட்ட நாம்
நான் மனம் திரும்பி இருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று நாம் சொல்கிறோம். மனம் திரும்பின, ஞானஸ்தானம் எடுத்த, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை மறுபடியும் பயங்கரமான குழியிலே காணப்படுகிறார்கள். அது எப்படி? தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது, மனுஷனோ உன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உன் இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயங்கரமான குழி என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்திலே இந்த பயங்கரமான குழி போராடி கொண்டிருக்கிறது. இந்த பயங்கரமான குழி என்று சொல்வது இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்று ஒரு வெளிப்படுத்தலாக சொல்கிறது. என்னவென்றால், இந்த பயங்கரமான குழி ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்தை காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயம் பயங்கரமான ஒரு குழியா இருக்கிறதா? இல்ல மத்தேயு சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் உன்னுடைய இருதயம் சுத்தமுள்ளதாய், பரிசுத்தமுள்ளதாய், உன் இருதயத்திலே சுத்தவானாய். அதைதான் வேதம் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவாதி தேவனை தரிசிப்பார்கள். இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் அவர்களுடைய இருதயம் ஒரு பயங்கரமான குழியா இருக்கிறது. இந்த பயங்கரமான குழியிலிருந்து என்னென்ன தீட்டான காரியங்கள் புறப்பட்டு வருகிறது என்று மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது, தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்கிறார், பயங்கரமான குழியிலிருந்து ஆண்டவர் உன்னை தூக்கி எடுத்தார். ஒரு காலத்திலே நாம் கிறிஸ்துவை சேராதவர்களும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் சத்தியத்தை அறியாதவர்களும் ரட்சிப்பு இல்லாதவர்களும் காணப்பட்டோம். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து உன் இருதயத்தை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அந்த இருதயத்தை கழுவி நான் அதிலே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, உன் இருதயம் தான் என்னுடைய ஆலயம் என்று சொல்லி அந்த இருதயத்தை சுத்திகரித்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் கொடுத்த பிற்பாடும் கூட இப்பொழுது தேவ பிள்ளையே, உன் இருதயம் எப்படி இருக்கிறது? பயங்கரமான குழியிலிருந்து, அந்த பயங்கரமான குழிதான் உன் இருதயம். உன் இருதயம் சுத்தமுள்ள இருதயமாய், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிக்க வேண்டும். உன் இருதயம் பயங்கரமான குழியா இருந்தால் எப்படி நீ தேவனை தரிசிப்பாய்? இந்த இருதயம் பயங்கரமான குழி என்பதற்கு ஆதாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இருந்து நாம் படிக்கும் பொழுது, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் பொழுது,
13 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. உன் இருதயத்தை தீட்டுப்படுத்துகிறது. இந்த 13 காரியங்கள் யாருடைய இருதயத்தில் இருக்கிறதோ, ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்களா இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் விசுவாசிகளா இருக்கலாம், தேவனுடைய ஊழியர்களா இருக்கலாம், நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, பயங்கரமான குழி என்று சொல்வது இந்த உலகத்தினுடைய பாவங்கள் தான். ஆனா அந்த உலகத்தினுடைய பாவங்கள் உன் இருதயத்துக்குள் வரும்போது, இந்த 13 காரியங்கள் உன் இருதயத்துக்குள் வரும்போது, உன் இருதயமே ஒரு பயங்கரமான குழியாய் மாறுகிறது, அகாதமான பாதாளமாய் மாறுகிறது. உன் இருதயம் ஒரு நரகமாய் மாறுகிறது. நரகத்தில் இருக்கிற நீங்கள் எப்படி தேவனை சந்திக்க முடியும்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உன் இருதயம் சுத்தமாயிருந்தால் தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்தையும் பரலோக தேவனையும் பரலோகத்திலே நீங்கள் பிரவேசிக்க முடியும். இப்பொழுது உன் இருதயம் ஒரு பயங்கரமான குழி. இந்த குழியிலிருந்து யார் என்னை தூக்கி எடுப்பார்கள்? இந்த குழியிலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்கள்? தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் தான் உன்னை விடுதலையாக்க வேண்டும். கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வேண்டுமானால் அவர் உடனே வந்து உன்னை விடுதலையாக்குகிறவர் அல்ல. நம்முடைய இருதயத்திலே இந்த 13 காரியங்களை வைத்துக் கொண்டு பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டு, ஆண்டவரே என்னை பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடும் என்று சொன்னால் ஆண்டவர் எப்படி எடுப்பார்? உன் இருதயமே பயங்கரமான குழி. நீ பயங்கரமான குழியிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? உன்னை நீ தன்னைத்தானே நாம் நம்மளை தாழ்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாற்றப்பட்டார். இயேசு கிறிஸ்து பாவி அல்ல. இயேசு கிறிஸ்து இருதயம் பாவம் செய்த இருதயம் அல்ல. பரிசுத்தமான தேவனே, பரிசுத்தராயிருந்த தேவனே தன்னைத்தானே தாழ்த்தும் பொழுது பாவியா இருக்கிற நாம், பாவம் செய்கிற நாம், இருதயத்திலே பயங்கரமான குழியாயிருக்கிற நாம், இருதயத்திலே கபடுகள், வன்கண், பொறாமை, காமவிகாரம், கொலைபாதகங்கள் இதெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிற நாம் நம்மளை எப்படி தாழ்த்த வேண்டும்? தாழ்த்தாத ஒரு மனிதனை தேவன் மேலே தூக்கி எடுக்க மாட்டார். பயங்கரமான குழியிலிருந்து ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்க வேண்டுமானால் நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும். உன் இருதயத்திலே தாழ்த்த வேண்டும். கை கால் அல்ல, மூக்கு வாய் அல்ல, கண்ணில் அல்ல, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படியானால் இருதயத்திலே நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். இருதயத்திலே தேவனே நான் பாவி, நான் ஒரு அக்கிரமக்காரன், என் இருதயம் ஒரு பொல்லாத சிந்தனையிலே காணப்படுகிறது, என் இருதயம் பயங்கரமான குழியா இருக்கிறது, என் இருதயம் அந்தகாரமா இருக்கிறது, என் இருதயம் உம்மை துதிக்கவில்லை, என் இருதயம் உம்மை பாடவில்லை, என் இருதயம் இடத்திலே ஜெபம் பண்ணவில்லை, என் இருதயம் உம்மை மகிமைப்படுத்தவில்லை, என் இருதயம் உம்மை துதிக்கவில்லை, என் இருதயத்திலே அந்தகாரங்கள் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே என்னை நீர் விடுவியும். என் பாவிதான், நான் அக்கிரமம் செய்தேன்,
நான் பாவம் செய்தேன், நான் பேசினது தப்புதான், நான் சண்டை போட்டது தப்புதான், நான் திருடினது தப்புதான், நான் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு அடிமையாக்கப்பட்டது தப்புதான், நான் இப்படிப்பட்ட திருட்டுத்தனங்களை நான் செய்தேன், நான் இப்படிப்பட்ட மற்றவர்களுடைய பொருள் பணங்களை நான் அபகரித்தேன், இப்படி எத்தனையோ மனுஷனை நான் கொலை செய்தேன், எந்த மனுஷனுக்கும் தெரியாது என்று நான் வேற மனுஷனை கொலை செய்து அவனை நான் அடக்கம் பண்ணினேன். நான் பாவிதான். ஆனால் நான் எத்தனையோ மனிதனை கொலை செய்யும் பொழுது என் தேவன் என்னை கண்டாரே, என் தேவன் என்னை காண்கிறவர். தேவனுடைய பிள்ளையே, மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறார், உன் தேவாதி தேவன் உன் இருதயத்தில் இருக்கிற பொல்லாத சிந்தனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். மோசே எகிப்திலே காணப்படும் பொழுது ஒரு விசை அங்கும் இங்கும் பார்த்து ஒரு மனிதனை அவன் கொலை செய்தான். அங்கும் இங்கும் பார்த்தது எதற்காக? யாராவது மனுஷர் பார்க்கிறார்களோ என்று அவன் கொலை செய்து பயந்து ஓடினான். ஆனால் மனுஷர் பார்க்காவிட்டாலும் அவனை சிருஷ்டித்த தேவன் பரலோகத்தில் இருந்து பார்த்தார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்கிற சுவிசேஷம் என்னவென்றால், தேவ பிள்ளையே, எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ மனிதர்கள் மனுஷன் பார்க்கவில்லை என்று எத்தனையோ பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ திருட்டுத்தனங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் இருதயத்திலே செய்தது யாருக்குமே தெரியாது என்று. உன் இருதயத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தை மனுஷன் பார்க்கவில்லை, தேவாதி தேவன் பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? சுத்தமுள்ள இருதயமா இருக்கிறதா, இல்ல பயங்கரமான குழியா இருக்கிறதா? பயங்கரமான குழியிலிருந்து ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்க வேண்டுமானால், உன்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் உன்னை நிறுத்த வேண்டுமானால், பிள்ளையே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீ உன்னை தாழ்த்து, நீ உன்னை வெறுமையாக்கு. ஆயக்காரனை போல சொல்லு, நான் பாவி ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாய் இறங்கும், என் பாவத்தை மன்னியும். உன் மார்பிலே அடித்துக்கொள், உன் மார்பை கிழித்துக்கொள், உன் இருதயத்தை கிழித்து, தேவனே, என் இருதயத்தை உடைய சமூகத்திலே தருகிறேன் என்று சொல்லு. ஆண்டவர் இப்பொழுது உன்னை பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுப்பார். உன் இருதயம் பாதாளத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது, உன் இருதயம் நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த பயங்கரமான குழியை குறித்து தான் ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். யோசேப்பின் சகோதரர் ஆதியாகமம் 37 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து 25 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், யோசேப்பு தன் சகோதரரை காணும்படியாய் வரும்பொழுது வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த சகோதரர்களுக்கு போஜனம் எடுத்துக்கொண்டு தன் சகோதரருடைய சுகங்களை காணும்படியாய் வரும்பொழுது யோசேப்பின் சகோதரர் யோசேப்பின் மேலே பொறாமை கொண்டு, யோசேப்பின் சகோதரருடைய இருதயத்திலே பொறாமை போராடி கொண்டிருந்தது. கடினமான இருதயம் போராடி கொண்டிருந்தது. யோசேப்பின் சகோதரருடைய இருதயம் ஒரு பயங்கரமான குழியா இருந்தது. ஆனபடியினால்தான் யோசேப்பை கண்டவுடனே அவன் வஸ்திரத்தை உருவி கொண்டு யோசேப்பை எடுத்து அந்த வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாத வெறுங்குடியிலே போட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. 37 அதிகாரம் 24 வசனத்திலே அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாய் காணப்பட்டது. ஆதியாகமத்திலே. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பின் இருதயம் மன்னிக்கிற இருதயம், யோசேப்பு இருதயம் தன்னை தாழ்த்துகிற இருதயம்,
யோசேப்பின் இருதயம் கீழ்ப்படுகிற இருதயம், யோசேப்பின் இருதயம் பரிசுத்தமான இருதயம், யோசேப்பின் இருதயம் சமாதானமான இருதயம், யோசேப்பின் இருதயம் எல்லாருக்கும் முன்பாக சாந்த இருதயம், யோசேப்பு இருதயம் மன்னிக்கக்கூடிய இருதயம். ஆனால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம். ஆகையினால்தான் யோசேப்பின் சகோதரர், யோசேப்பின் சகோதரருடைய இருதயம் தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாய், யோசேப்பினுடைய சகோதரருடைய இருதயம் பயங்கரமான குழியாய், மோசமான இருதயம். யோசேப்பின் சகோதரருடைய இருதயம் மோசமான பயங்கரமான இருதயமாய் இருந்தது. பொறாமை, யோசேப்பின் சகோதரருக்குள்ளே பொறாமை போராடி கொண்டிருந்தது. பொறாமை வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தது. பொறாமை தாங்க முடியாமல் இருந்தது. பொறாமையின் நிமித்தமாக யோசேப்பை அழிக்க வேண்டும், யோசேப்பை கொல்ல வேண்டும், யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் என்று அவனை எடுத்து தண்ணீர் இல்லாத வெறுங்குழியிலே போட்டார்கள். தேவனுடைய பிள்ளையே, அந்த தண்ணீர் இல்லாத வெறுங்குழியிலே போட்டாலும் கூட அந்த குழி தண்ணீர் இல்லாத வெறுங்குழி தான். ஆனால் யோசேப்பின் சகோதரருடைய இருதயம் பயங்கரமான குழிதான். ஆனால் யோசேப்பினுடைய இருதயமோ தன்னை தானே தாழ்த்தக்கூடிய இருதயம், கீழ்ப்படியக்கூடிய இருதயம், பரிசுத்தமுள்ள இருதயம், சமாதானமான இருதயம், சாந்த இருதயம், இணக்கமுள்ள இருதயம், நற்கனிகளால் நிறைந்த இருதயம். யோசேப்பு கனி தரும் திராட்சை கொடி. ஆயினால்தான் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தேவன் மறுபடியும் தூக்கி எடுத்தார். தேவனுடைய பிள்ளையே, தன்னை தானே எவன் தாழ்த்துகிறானோ அவனை தான் எல்லா வானத்துக்கு மேலாக தேவன் உயர்த்துகிறார். இயேசு கிறிஸ்து கூட தன்னை தானே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் அவர் மாற்றப்பட்டார். சிலுவையின் மரண பரியந்தம், பூமியின் கடைசி பரியந்தம் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினபடியினாலே எல்லா வானங்களுக்கு மேலாக அவனை இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி சீயோனிலே பிதாவின் சிங்காசனத்திலே உட்காரும்படியாக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அருள் செய்தது போல யோசேப்புக்கு கூட, யோசேப்பு எல்லார் மத்தியிலும் யோசேப்பு தன்னை தாழ்த்தி அந்த வெறுங்குழியில் கூட கத்தி சத்தமிடவில்லை. தேவனே, நான் எந்த பாவத்தையும் செய்யவில்லை, என் இருதயத்தை நீர் காண்கிறீர், என் இருதயத்தை நீர் காண்கிறீர். அப்பா, என் சகோதரிய இருதயத்தை நீர் மாற்றும் ஆண்டவரே. அப்படி என்று யோசேப்பு அந்த தண்ணீர் இல்லாத வெறுங்குழியிலே ஜெபம் பண்ணும் பொழுது அந்த சகோதரிய இருதயங்களை ஆண்டவர் மாற்றி, ஒரு சகோதரிய இருதயத்தை மாற்றி அவனை கொல்ல வேண்டாம், அவனை மறுபடியும் இந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள் 20 வெள்ளி காசு. அவர்கள் யோசேப்பை எடுத்துக்கொண்டு பார்வோனு இடத்திலே கொண்டு போனார்கள். அப்படியாக ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யோசேப்பை அங்கே எகிப்திலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்பை உயர்த்தினார், சிங்காசனத்திலே உயர்த்தினார். இதற்கெல்லாம் காரணம் யோசேப்பினுடைய இருதயம் பயங்கரமான குழியாயில்ல. யோசேப்பினுடைய இருதயம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலும் கூட, இந்த காலவேளையிலும் கூட உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? சங்கீதக்காரன் சொன்னது போல பயங்கரமான குழியா இருக்கிறதா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துவிட்டு உன் இருதயம் பயங்கரமான குழியா இருந்தால் நீங்கள் எப்படி தேவனை சந்திக்க முடியும்? தேவனுடைய ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருடைய வருகையை எப்படி எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? உன் இருதயத்தை மாற்று. மார்க் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட 13 காரியங்கள் உன் இருதயத்தில் இருந்தால் அதையெல்லாம் தூக்கி வீசி எறிவாயாக. உன் இருதயத்திலே தெய்வீகமான இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள் வர வேண்டும். அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலாய் மாற்றப்பட்டார். சிலுவையின் மரண பரியந்தம்
பூமியின் கடைசி வரைந்தும் அவர் தன்னை தாழ்த்தி எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டது போல நாமும் கூட சீயோனாய் புதிய எருசலேமாய் உயர்த்தப்பட வேண்டுமானால், அந்த பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமாக. 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே இந்த முதல் வார்த்தையோடு இந்த பிரசங்கத்தை நாங்கள் முடிக்கிறோம். பயங்கரமான குழி. 2வது உளையான சேர். இதையெல்லாம் குறித்து அடுத்த வீடியோவிலே நாங்கள் சொல்கிறோம். நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். பயங்கரமான குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை தூக்கி எடுமப்பா. பயங்கரமான குழியினுடைய டிரான்ஸ்லேஷன், அந்த ஆவிக்குரிய அர்த்தம், நம்முடைய இருதயமே இப்பொழுது பயங்கரமான குழியா இருக்கிறது. இந்த பயங்கரமான குழியிலிருந்து நம்முடைய தேவன் தான் நம்மை தூக்கி எடுக்க வேண்டும். நம்முடைய இருதயம் மார்க்கிலே சொல்லப்பட்டபடி 13 காரியங்கள் அந்த இருதயத்தில் வந்தபடினாலே ஒரு பயங்கரமான குழியாய் மாற்றப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்க வேண்டுமானால், நம்மை எல்லா வானங்களுக்கு மேலாய் தேவன் நம்மை உயர்த்த வேண்டுமானால், பிள்ளைகளே, சுவாசிகளே, தேவ ஜனங்களே, ஊழியர்களே, நீங்கள் அங்கெங்கே உங்களை தாழ்த்துங்கள். அப்பா, உமக்கு முன்பாக நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் பாவி, என் பாவத்தை மன்னியும், நான் மறுபடியும் உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எல்லாரும் முழங்கால் படியிட்டு உங்கள் கண்களை மூடி ஆயக்காரனை போல வானத்துக்கு உங்கள் கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்துக் கொண்டு தன்னை தானே தாழ்த்துங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஆயக்காரனை குறித்து சொல்கிறது கீழே, எவன் தன்னை தானே தாழ்த்துகிறானோ அவனை தான் கர்த்தர் உயர்த்துவார். தன்னை தானே தாழ்த்துகிறது என்றால், நான் பாவி என்று யார் ஒத்துக்கொள்கிறார்களோ, என் இருதயம் தீட்டுள்ளது, என் இருதயம் பயங்கரமான குழியா இருக்கிறது. எத்தனையோ உலக காரியங்களை நாம் இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவனுடைய சமூகத்திலே நீ ஒப்புக்கொள்வாயாக, அறிக்கை செய்வாயாக. உன் தேவன் உன்னை சுத்திகரித்து உன் இருதயத்தை ஒரு சுத்தமுள்ள இருதயமாய் மாற்றி உன் தேவனை தரிசிக்க தேவன் உனக்கு அருள் செய்வாராக. தேவனை தரிசிப்பதற்கு முன்பதாக உன் குடும்பங்கள், உன் வேலை ஸ்தலங்கள், உன் தனிப்பட்ட வாழ்க்கைகளை கூட சீயோனிலிருந்து தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உன் இருதயம் பயங்கரமான குழியாய் காணப்படக்கூடாது. இருதயம் சுத்தமுள்ளவர்களாய் இருந்தால் உன் தேவன் இந்த நேரத்தில் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். யோசேப்பை போல நம்முடைய இருதயத்தை மாற்றுவோமாக. யோசேப்பின் சகோதரராக நாம் காணப்படக்கூடாது. யோசேப்பின் சகோதரனுடைய இருதயம் பொறாமையினாலே, வாக்குவாதங்களினாலே, கோபங்களினாலே, சண்டைகளினாலே நிறைந்திருந்தது. யோசேப்பின் மேலே அவர்கள் பொறாமை கொண்டார்கள். அவள் இருதயத்திலே பொறாமை காணப்பட்டது. அதுதான் பயங்கரமான குழி. அவர்களுக்கு ஒரு குழி வனாந்தரத்தில் இருந்தது. ஆகினால்தான் யோசேப்பை எடுத்து அந்த பயங்கரமான தண்ணீர் இல்லாத குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத குழிதான். இந்த உலகத்துடைய தண்ணீர் அதிலே இல்லை. ஆனால் யோசேப்புக்குள்ளே யோசேப்பினுடைய இருதயம் சுத்த இருதயமாய் இருந்தபடினாலே, அது பரிசுத்தமுள்ள இருதயமாய் இருந்தபடினாலே, யோசேப்பு இருதயம் சமாதானமான இருதயமாய் இருந்தபடினாலே, யோசேப்பு இருதயம் நீதிமானாய் இருந்தபடினாலே, யோசேப்பு எந்த பாவம் செய்யாதபடினாலே அந்த இருதயத்திலே உலகத்துக்குரிய தண்ணீர் அல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகிய தண்ணீர், அக்கினி அந்த இருதயத்திலே காணப்பட்டது. ஆண்டவர் யோசேப்பை பலப்படுத்தி அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த அக்கினியாய் அவனை நிரப்பி அந்த குழியிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். அதான் பயங்கரமான குழியிலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். தேவ பிள்ளையே, எல்லா மனுஷனும் உன்னை கைவிட்டு, எல்லா மனுஷனும் உன்னை தூக்கி குழியில போடும்பொழுது நீ பயப்படாதே, நீ கலங்காதே. நீ நிந்தையின் அவமானத்திலே போகும்பொழுது உன் பரிசுத்த ஆவியானவர் அந்த குழியிலிருந்து உன்னை தூக்கி எடுக்க ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் உன்னை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். யோசேப்பை சகோதரர் எல்லாரும் தூக்கி அந்த தண்ணீர் இல்லாத வெறுங்குழியிலே போடும்போது
ஒரு மனுஷனும் யோசேப்புக்கு சகாயம் செய்யவில்லை. ஆனால் பரிசுத்தாத்மா தேவர், பரிசுத்த ஆவியானவர் அக்னியாய் இறங்கி வந்து அவன் தாகத்தை தீர்த்து அந்த தண்ணீர் இல்லாத வெறுங்குழியிலே பரிசுத்த ஆவியானவர் அவனை பலப்படுத்தி மறுபடியும் தூக்கி எடுத்தது போல உன் குடும்ப வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட பயங்கரமான குழியிலே நீ போய்கொண்டு இருக்கிறாயா? தண்ணீர் இல்லாத வெறும் குழியிலே நீ போய்கொண்டு இருக்கிறாயா? நீ பயப்பட வேண்டாம். இப்பொழுதே நீ சத்தமிட்டு கதறு, என் தேவனே, நீ வானத்தை திறந்து சீயோனை திறந்து நீ இறங்கி வா, இந்த குழியிலிருந்து என்னை தூக்கி எடும் ஆண்டவர் என்று சொல்லி யோசேப்பு கூட ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு அனுகூலமாய் வந்தார், சகாயம் செய்தார். சகாயம் செய்யும் கிருபாசன அதிபதியாய் நம்முடைய தேவன் நமக்கு சகாயம் செய்வார் என்று விசுவாசித்து, தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் குடும்பங்களில் இப்படிப்பட்ட நிலவரத்திலிருந்து ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி, சீர்படுத்தி, சிறப்படுத்தி, தைரியப்படுத்தி அந்த குழியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து யோசேப்பை ராஜஸ்தானத்தில் எடுத்துக்கொண்டு போய் சிங்காசனத்தில் வைத்தது போல உன் குடும்ப வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நிலை நிறுத்துவார் என்று சொல்லி எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.